ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்று உரையில் மூலராமர் பூஜையில் வந்து கலந்து கொண்ட நவாப் ஸ்ரீ ராகவேந்திரரை பரிசிக்கும் மார்க்கமாக ஒரு வெள்ளித்தட்டில் மாமிசங்களை வைத்து பட்டு துணியால் மூடி அவருடைய சிஷ்யர்கள் மூலமாக, சேவகர்கள் மூலமாக ஸ்ரீ ராகவேந்திரனிடம் அதை கொடுத்த நிகழ்வை பார்த்தோம். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரனின் ஒளிபடைத்த கண்களையும் பிரகாசமான முகத்தையும் கண்டு இவருக்கா நாம் துரோகம் செய்ய நினைத்தோம், இவரையா நாம் பரிசிக்க நினைத்தோம் என்று கண்கலங்கிய நிகழ்வையும் பார்த்தோம். இவரிடம் இதை நான் எப்படி சொல்வது, எப்படி மன்னிப்பு கேட்பது என்று துடித்து கொண்டிருக்கும் நிகழ்வை வெங்கண்ணாவும் பார்த்து விட்டார். ஏதோ தவறு செய்கின்றார், ஏதோ ஸ்ரீ ராகவேந்திரனை பரிசிக்க முயற்சிக்கின்றார் என்று அவருக்கு புரிகின்றது. ஆனால் என்னவென்று அவருக்கு அது தெரியவில்லை. நவாபை நீங்கள் மன்னித்துள்ள வேண்டும் ஸ்ரீ ராகவேந்திரரே என்று மனதார திவான் வெங்கண்ணா பிரார்த்தித்துக் கொண்டார். இந்த நிகழ்வோடு நேற்று உரையை நாம் முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஸ்ரீ மூலராமர் பூஜைக்கு சிஷ்யர் ஒருவர் கமண்டலத்து நீரை கொண்டு வந்து வைத்தார். அதை கையில் எடுத்த தீர்த்தத்தை காணிக்கை பொருட்களின் மேல் புரோட்சித்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். நவாபை பார்த்து, உங்கள் காணிக்கையை ஸ்ரீ மூலராமர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னதும் நவாப் துடிதுடித்து போனார். சிஷ்யர் ஒருவர் வெள்ளித்தட்டின் மீது இருந்த பட்டு துணியை அகற்றினார். அவ்வளவுதான். நவாப் சித்தி மசூத் கான் சுவாமிஜி என்று பலமாக கத்தியே விட்டார். ஆம், வெள்ளித்தட்டில் இருந்த மாமிசங்கள் எல்லாம் புத்தம் புது பழங்களாக மாறிவிட்டிருந்தது. நந்தவனத்திலிருந்து அப்போதுதான் பறித்த புஷ்பங்களைப் போல நறுமண மலர்களும் அதில் இருந்தது. நவாபினால் நம்பவே முடியவில்லை. ஏதேனும் பிரமையா என்று கண்களை கசக்கி கொண்டு பார்த்தார். மாமிசம் அதில் இல்லவே இல்லை. நவாபிற்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. எதையும் வெளியில் சொல்லவும் முடியவில்லை. எல்லோரையும் போல அவரும் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய மதத்தின்படி மண்டியிட்டு வணங்கி சலாம் வைத்து விடைபெற்று சென்றார். நவாப் அங்கிருந்து சென்றாரே தவிர அவரின் மனமெல்லாம் ஸ்ரீ சுவாமிகளையே வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. ஒரு சில நாட்கள் ஆயிற்று. நவாபின் முகம் சோபை இழந்து காணப்பட்டது. ஆஹா, மகான் என்றால் இவர்கள்தான் மகான். நான் செய்த மாபாவம் என்ன, அதற்கு அவர் அளித்த பரிசு என்ன? சே, என்னே என் மடமை. ஒரே ஒரு வார்த்தை, என்ன நவாப் இப்படி செய்து விட்டீர்கள் என்று கேட்டாரா? கேட்கவில்லையே. அப்படி கேட்டிருந்தாலாவது என்னுடைய மனக்குமரல்களை வெளிப்படுத்தி மன்னிப்பு கேட்டிருப்பேனே. அதற்கும் வழியில்லாமல் செய்துவிட்டாரே. வெங்கண்ணர் சொல்வது போல் அவர் தெய்வாம்சம் நிரம்பியவர். அவருக்கு நான் செய்தது எல்லாம் தெரிந்திருக்கின்றது. ஆனாலும் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. பூஜையின் போது நான் உண்மையை சொல்ல எத்தனித்த போது எனக்கு நான் இழாமல் போனதே அது கூட அவருடைய சக்தி தான். அவர்தான் என்னை பேச இழாமல் செய்துவிட்டார். அப்படி நடுவில் நான் ஏதாவது சொல்லியிருந்தால் அது எனக்கு அவமானமாக இருக்கும் என்று அவர்தான் இதை தடுத்திருக்கின்றார். என்னே அவரின் கருணை, என்னே அவரின் மகிமை. அவரது பெருந்தன்மைக்கு முன்னால் நானெல்லாம் எம்மாத்திரம். வெங்கண்ணாவிற்கு படிக்க தெரியாமல் இருந்தது உண்மையாகத்தான் இருக்கும். சுவாமிகளின் அருளால் தான் வெங்கண்ணா புலமை பெற்றிருக்க வேண்டும் என்பதை இப்போது நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அவர் முக்காலமும் உணர்ந்த ஞானி, மகா மேதை, தெய்வ பிறவி. இப்படிப்பட்டவருக்கு நான் தெரிந்தே பாவம் செய்துவிட்டேனே. எனது பாவத்திற்கெல்லாம் ஏதேனும் பிராயச்சித்தம் தேடிக்கொண்டே ஆக வேண்டும். எந்த விதத்தில் தேடிக்கொள்வது என்று நவாப் சிந்திக்க ஆரம்பித்தார். பின்பு நன்கு சிந்தித்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார். திவான் வெங்கண்ணரை அழைத்தார். தனது முடிவினை அறிவித்தார். தான் இழைத்த பாவச் செயலை மனமிட்டு சொல்லி அழுது புலம்பினார். எப்படியேனும் என்னுடைய முடிவிற்கு சுவாமிகளை சம்மதிக்க வைத்தால்தான் என் மனம் ஆறுதல் அடையும். செய்கிறாயா என்று வெங்கண்ணரிடம் கேட்டார். தனது நவாபின் செயல்களை கண்டு திவான் வெங்கண்ணர் உருகி போனார். இவ்வாறு நவாபியே மாற்றிய ஸ்ரீ ராகவேந்திரரை நினைத்து அவர் மனம் கசிந்தது.
நமது நவாபிற்காக நமது சுவாமிகளிடம் எப்படியும் சம்மதம் பெற்றுவிட வேண்டும் என்கின்ற திட வைராக்கியத்தோடு திவான் வெங்கண்ணா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் சென்றார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.